என் அன்பு குழந்தையே, இன்று நான் உனக்கு ஆறுதல் சொல்வதற்காகவோ இல்லை உன்னிடம் உரையாடுவதற்காகவோ உன்னிடம் வரவில்லை. இன்று நான் உனக்கு பதில் சொல்ல வந்திருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்ட பலதரப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரே முறையில் பதிலை தருவதற்காகத்தான் உன்னை தேடி இன்று வந்துள்ளேன். எத்தனை ஆயிரம் கேள்விகளை என் முன்னால் வைத்திருக்கின்றாய். ஏன் அப்பா, எனக்கு மட்டும் ஏன் இப்படியான வாழ்க்கை அமைந்து விட்டது? என் விதியை இப்படி எழுதிவிட்டீர்களா? இது எப்போது தான் மாற்றித்தரப் போகிறீர்கள்? என் வாழ்க்கையை நான் நினைப்பது போல் எப்போது தான் மாற்றித்தரப் போகிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். உங்கள் காலடியில் என் பிரார்த்தனை வைத்து எத்தனை காலங்கள் கடந்து போனது. எப்போது தான் என் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் என்று கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றாய். என் குழந்தையே, நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி, எவ்வாறாக எந்த விதத்தில் கேட்டாலும் சரி, நான் உனக்கு சொல்லும் பதில் ஒன்று தான். உன் வேண்டுதல்கள் அத்தனையும் கேட்கப்பட்டு விட்டது. உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் பரிசீலித்தமைத்தேன். உனக்காக நானே நேரில் வந்து உனக்கான வேலைகளை எல்லாம் முடித்து தருவேன். எனது இந்த சத்திய வாக்கை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் சரி, என் மீதே நீ சந்தேகித்தாலும் சரி, உனக்கென்று எழுதப்பட்டதை நான் உன்னிடம் சேர்க்கத்தான் போகிறேன். கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறும் நாளில் இந்த அப்பாவின் மகிமையை முற்றிலும் உணர்ந்து கொள்வாய். உன் பலவீனங்களை எல்லாம் நீக்கிவிட்டேன். இனி நீ எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக எதிர்த்து போராடலாம். எங்கும் எப்பொழுதும் எவ்விடத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த வாழ்க்கையில் எது உண்மையான முகம், போலியான முகம் என்பதை நீ எப்போது தெரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய மனதில் இருக்கும் சஞ்சலங்களும் குழப்பங்களும் இப்பொழுது தெளிவாகி இருக்கும். ஆம் குழந்தையே, உன்னை சூழ்ந்து இருப்பவர்களை தெரிந்து கொள்ளும் காலம் இது. அதனால்தான் சோதனைகள் என்ற பெயரில் நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இதில் உன் மனம் சற்று காயப்பட்டிருக்கும். ஆறாத ரணங்களாக கூட சில காயங்கள் உன் மனதில் பதிந்திருக்கலாம். ஆனால் புரிந்து கொள், இவையெல்லாம் உனக்கு வலிக்க வேண்டும் என்பதற்கோ அல்லது உன்னை அழ வைத்து பார்ப்பதற்கோ அல்ல. சில அனுபவங்களை நீ பெற வேண்டும், பெற்றே ஆக வேண்டும். பூவை போன்று மென்மையான உன் மனம் சற்று கடினமாகவும் இருந்தாக வேண்டும், வலிமை பெற்றாக வேண்டும். எனவே தான் சில சோதனைகளை உனக்காக நான் நடத்தினேன். உன் மனதை கசக்கி பிழிவதற்கான வேதனையை நீ அனுபவித்தாய். அதையும் நான் அறிவேன். ஆனால் இப்பொழுது நினைத்துப்பார், முன்பு இருந்ததை விட பல மடங்கு தைரியமானவளாக நீ மாறி இருக்கின்றாய். சக்தி வாய்ந்த மனதை இப்பொழுது நீ கொண்டிருக்கின்றாய். இதற்காகத்தான் உன் வாழ்வில் இத்தனையும் நடந்தது. அதற்காக இத்தனை வழிகளை நீ எனக்கு தர வேண்டுமா அப்பா? இந்த வழிகளை நான் மரணத்திலும் கூட என்னால் மறக்க முடியாதே என்று கேட்பதும் எனக்கு கேட்கின்றது. மறக்காதே என் குழந்தையே, எதையும் மறக்காதே. இந்த வழிகளால் நீ பட்ட அவமானங்களால் உனக்கு கிடைத்த இந்த பாடங்களால் ஒருபொழுதும் மறக்காதே. மீண்டும் மீண்டும் அதே குழியில் விழுவதை நீ தவிர்த்துக்கொள். இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்பதனை இப்பொழுது அனுபவத்தில் தெரிந்து கொண்டாய். எனவே இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்ய துணியாதே. சில சூழ்நிலைகளை நேரடியாக பார்த்துவிட்டாய் அல்லவா? மனிதர்களை இப்பொழுது புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி பக்குவத்தோடு நடந்து கொள். யாரும் இங்கே யாருக்கும் துணை இல்லை என்பதை புரிந்து கொள். நீ இந்த அப்பாவின் பிள்ளை, நீ அது போல் இல்லை. எனவே உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களின் குணங்களை பார்த்து ஏமாந்து விடாதே. ஏக்கத்தோடு பார்க்காதே. உன்னை சுற்றி நல்லவர்கள் இருக்க வேண்டும் என்று நீ எண்ணுவது எனக்கு புரிகின்றது. அப்படியானால் என்னை சுற்றி இருக்கும் எல்லோரும் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டால் அது அப்படி அல்ல. இந்த மனித மனமும் குணமும் கண்ணாடி போன்றது. நீ காட்டும் பிம்பத்தை அப்படியே பிரதிபலிக்க கூடியது. எனவே நீ மனிதர்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறாயோ அதற்கேற்றபடியான மனிதர்கள் உன்னை சூழ்ந்து வருவார்கள்.
நீ எப்படி உன் பிம்பத்தை காட்டுகிறாயோ, எந்த தன்மையும் பண்பு நலன்களையும் காட்டுகிறாயோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடும். ஆகவே தான் என் குழந்தையே, நான் எப்பொழுதும் கூறுகிறேன், நேர்மறையாக சிந்தனை செய், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள், நேர்மறையான வார்த்தைகளையும் செயல்களையும் செய்ய துவங்கு. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நேர்மறையான அலைகள் உருவாகக்கூடும். அதில் கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களும் எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டிருப்பவர்களோ அல்லது திணித்து கொண்டிருப்பவர்களாலோ உன்னை நெருங்க முடியாது. எப்பொழுதும் உற்சாகமாகவும் உதட்டில் புன்னகையுடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் நீ இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நேர்மறையான ஆற்றல் உருவாகும். இந்த ஆற்றல் ஒன்றே போதும் உனக்கான நேர்மறையான விஷயங்களையும் நேர்மறையான மனிதர்களையும் உன்னிடம் ஈர்த்து கொண்டு வரும். எனவே உனது கையில் இருக்கிறது, எல்லாம் உனது எண்ணத்தில் இருக்கிறது. எப்பொழுதும் நேர்மறையாக சிந்தனை செய். எல்லாம் எனக்கு கிடைத்துவிடும், நான் சுகமாக இருக்கப் போகின்றேன் என்பதை நீ முதலில் நம்ப துவங்கு. பிறகு அதையே சிந்தனை செய். அதற்கான வழிமுறைகளில் உன் முயற்சியை போடு. இதை எல்லாவற்றையும் நீ செய்து முடித்துவிட்டால் அமைதியாக, மௌனமாக, தளர்வாக உட்கார்ந்து ஓய்வெடு. அதற்கு பிறகு உன்னுடைய நேர்மறையான எண்ணங்கள் உனக்காக செயல்பட துவங்கும். உனக்கு வேண்டியதையும் நீ கேட்டதையும் உனக்காக உன் எண்ணங்களே கொண்டு வந்து கொடுக்கும். ஆம் என் குழந்தையே, இந்த பிரபஞ்சத்திற்கு என்று ஒரு சக்தி ஒன்று. எதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, எது உனக்கு கிடைத்து விட்டது என்று முழுமையாக நம்புகிறாயோ, எதை நினைத்து கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, எதை நினைத்தால் உன் மனம் ஆனந்தப்படுகிறதோ அதையெல்லாம் உன்னிடம் ஈர்த்து கொண்டு வந்து இந்த பிரபஞ்சம் சேர்த்துவிடும். எனவே ஒருபொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு விடாதே. எப்பொழுதும் எல்லாமும் நடக்கும், நன்றாகவே நடக்கும். நான் மிக மிக சிறப்பான வாழ்க்கை ஒன்றை வாழப் போகிறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள். அந்த கற்பனை உலகத்தில் நீ மகாராஜாக வாழ்ந்துவிட்டு வா. நீ சேர்த்து வைத்த ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். அதற்கான சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வரும். நீ என்னிடம் வைத்த இந்த பிரபஞ்சத்திடம் கேட்ட அத்தனை கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறிவிடும். எப்பொழுது தான் எல்லாம் நிறைவேறும் என்று என்னை கேட்டுக்கொண்டிருந்தாயே, இதோ பதிலை தெரிந்து கொண்டாயா? எப்பொழுது உன் மனம் நிறைவேறும் என்று நம்ப துவங்குகின்றதோ, எப்பொழுது அந்த நிகழ்வு உனக்கு நடக்கும் என்று தோன்றுகிறதோ நிச்சயமாக நடந்துவிடும் என்று அதற்கான முயற்சிகளை விடாமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில், அந்த தருணத்தில் திடீரென்று நீயே எதிர்பார்க்காத வண்ணம் அந்த நிகழ்வு நடந்தே விடும். நிச்சயமாக அது நடந்தே தீரும். உனது எண்ணத்தின் வலிமையை பொறுத்து அது சிறிது காலமோ நெடுகாலமோ என்று நிர்ணயிக்கப்படும். ஆனால் சதா சர்வ காலமும் உனக்கு வேண்டியதை நீ நினைத்து கொண்டு அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டு வரும்போது சர்வ நிச்சயமாக அது உனக்கானது உன்னை வந்து சேரும். இதோ உனக்கான பதில் கிடைத்து விட்டதா? கலங்காதே என் குழந்தையே. உனக்கு ஒரு தந்தையாகவும் தாயாகவும் உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக தளர்ந்து போகின்றாய்? காத்திருந்து காத்திருந்து ஓய்ந்து விட்டேன் என்று சலித்து கொள்ளாதே. ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, ஒரு சந்தோஷமான செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நீ கேட்ட அத்தனை பதில்களும் கிடைக்கும். உனக்கு தேவையான பதில்கள் உன்னை வந்து சேரும். ஆம் குழந்தையே, முயன்று பார்க்காமலேயே முடிந்து விட்டதாக நினைக்காதே. வாழ்ந்து பார். உன் வாழ்க்கை உனக்கே வசப்படும். ஏனென்றால் உன்னோடு இந்த நரசிம்மர் இருக்கின்றேன். அப்பா இருக்க உனக்கு ஏன் வீண் கவலை? நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.